மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. லாட்டரி டிக்கெட். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல எல்லா பிசினஸ் டைகூன்ஸ் ஒரே இடத்துல இருந்து காசு எப்படி சம்பாதிக்கணுமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத கேட்ட கங்கம்மா அவங்களுக்குள்ளேயே, ச்சே, அறிவு கெட்டங்கெல்லாம் காசை நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நல்ல அறிவு இருக்கிற நான் மட்டும் எதுவுமே பண்ண முடியாம இப்படி வீட்ல உட்கார்ந்திருக்கேன். கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, ஏதோ ஒண்ணு பண்ணி எனக்கு நல்லா காசு வர மாதிரி பண்ணு சாமி. இப்படி டேலண்ட் இல்லாதவங்க எல்லாருக்குமே காசை கொடுத்துட்டு இருக்கியே, இவ்ளோ டேலண்ட் இருக்கிற எனக்கு மட்டும் ஏன் லேட் பண்ற இன்னு அவங்களுக்குள்ள அவங்களே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அப்ப கங்கம்மா அந்த மெசேஜ்ல என்ன வந்துச்சோ என்னமோன்னு படிக்க ஆரம்பிச்சாங்க. ஹாய்ங்க, கங்க்ராட்ஸ், உங்களுக்கு கோகோ கோலா கம்பெனில இருந்து 5 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சிருக்கு. அத பார்த்த கங்கம்மா ஷாக் ஆகி அவங்களுக்குள்ளேயே அவங்க, என்னது, இது கனவா நினவா, எனக்கு 5 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சிருக்கா என்ன நினைச்சு மறுபடியும் அந்த மெசேஜ படிக்கிறாங்க. இது கனவா இருக்கும்னு அவங்களே கிள்ளி பாத்துக்கிறாங்க. அப்போ கங்கம்மா, அப்படின்னா இது உண்மைதானா? ஆத்தாடி, தேங்க்யூ கடவுளே, இத்தனை நாளைக்கு என் வயல்ல வளைஞ்சிருக்கு, என் வயல்லயும் பயிர் வந்திருக்கு. அப்பாடி சாய்ராம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன நினைச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மங்கம்மா வராங்க. அதெல்லாத்தையும் பார்த்த மங்கம்மா, என்னது இது, பைத்தியம் பிடிச்சிருக்க, அப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க என்ன கேக்குறாங்க. உடனே கங்கம்மா மனசுக்குள்ள, ஆத்தாடி, அத்தைக்கு இத பத்தி எல்லாம் சொல்லவே கூடாது, சொன்னோன்னா மறுபடியும் கஷ்டப்படாத வந்த காசெல்லாம் நல்லதில்லன்னு கிளாஸ் எடுப்பாங்க. எதுக்குன்னா நல்லது, அந்த காசு கண்ணுல பாக்குற வரைக்கும் அத்தைக்கு இத பத்தி சொல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னு நினைக்கிறாங்க. அத பார்த்த மங்கம்மா, என்னடி கேட்டுட்டு இருக்க, எதுவுமே பதில் சொல்லாம ஏதோ யோசிக்கிற போல, என்ன கதை? ஐயோ அத்தை, நான் வீட்ல கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா டான்ஸ் போட கூடாதா என்ன? சொல்லுங்க, எப்ப பாரு என்ன ஏதோ ஒண்ணு சொல்றது தானா? அதே தாண்டி நானும் கேக்குறேன், உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? இன்னும் போதத்தை, இன்னும் போதும். ஒரு மாசம், ஒரே ஒரு மாசத்துல நான் என்னங்கறது உங்களை காமிக்கிறேன். கங்கம்மாவுக்கு டைம் வந்திருக்கு. அப்னா டைம் ஆயேகா, கங்கா டைம் ஆயேகா இன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாங்க. அதனால மங்கம்மா அவங்களுக்குள்ளேயே, என்னாச்சு இவளுக்கு, இன்னைக்கே இப்படி பேசுறா? யாராச்சும் ஜோசியக்கார வந்து ஒரு மாசத்துல கோடீஸ்வரி ஆயிருவேன்னு சொல்லிட்டானா என்ன? அதான் செம சந்தோஷமா இருக்கா போல. பைத்தியக்காரி, இன்னும் தெரியல போல யாருமே எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. லாட்டரி வந்த சந்தோஷத்துல கங்கம்மா போய் சக்கர சுஜாதாக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்ட சுஜாதா, என்னது 5 கோடி ரூபாவா இன்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப கங்கம்மா சுஜாதா மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எந்திரிச்ச சுஜாதா கங்கம்மா கிட்ட, அடியே செந்து, உனக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்குடி, 5 கோடி அடி, ஐயோ நீ செம லக்கி தெரியுமா? உனக்கு காசு வந்ததுக்கு அப்புறமா என்ன மறந்துட மாட்டல்ல? அட, உன்னை எதுக்குடி மறந்துடுவேன்? காசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம், அதுக்கு நீ தான் என்னோட பார்ட்னர் என்ன சொல்றாங்க. அதுக்கு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கங்கம்மா கிட்ட, அதுக்கு ஏண்டி லேட் பண்றோம், வா போய் சீக்கிரமா போய் காசு வாங்கிட்டு வரலாம். போய் எடுத்துட்டு வந்துக்கலாம்டி, ஆனா அதுக்கு முன்னாடி நாம அவங்க அக்கவுண்ட்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் டிபாசிட் பண்ணணுமா? அததுக்குடி, அது டாக்ஸ் ஆண்டி, நாம அத கட்டினாதான் நம்மளுக்கு 5 கோடி ரூபாய் தருவாங்களாம். 5 கோடி ரூபாய் வரும்போது 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வா, நம்ம போய் அந்த அக்கவுண்ட்ல காசை டிபாசிட் பண்ணிட்டு வரலாம். அட கடவுளே, அந்த 10 லட்சம் ரூபாய் டிபாசிட் பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கணும்ல, எங்க இருக்கு நம்ம கிட்ட? அதுல சுஜாதாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் அவங்க நகையை எடுத்துக்கிட்டு சேட்டுக்கிட்ட போய் அந்த நகையை அங்க அடங்கு வச்சு அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க அக்கவுண்ட்ல போடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சுஜாதா கங்கம்மா கிட்ட வராங்க. அடியே கங்கா,
இத்தனை நாள் ஆகுதே, ஏண்டி அந்த காசு இன்னும் வரல? நேத்து தான் மெசேஜ் வந்துச்சுடி, காசு ஷிப்ல வருதாம், இன்னி 2 நாள்ல காசு வந்துருமா என்ன சொல்றாங்க. அத கேட்ட சுஜாதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா, எவ்ளோ குட் நியூஸ் சொல்லிருக்க நீ. ஏது உங்க வீட்ல சக்கரை இருக்கா? உன் வாயை இனி பார்க்கலாம். அடியே, இப்பயும் சீப்பா சக்கரை தானா? வா, வெளியில போய் நல்லா ஸ்வீட் சாப்பிடலாம் என்ன சொல்லி 2 பேரும் வெளிய போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஷோரூம் பாக்குறாங்க. பார்த்து, அடியே எப்படியோ காசு வருதுல, வா இப்பயே போய் அந்த காரை புக் பண்ணிப்போம் என்ன சொல்லி சுஜாதாவை கார் ஷோரூம்குள்ள கூட்டு போறாங்க. அங்க கங்கம்மா சேல்ஸ்மேன் கிட்ட ஹை ரேஞ்ச் மாடல் கார் காமிங்க. அதுல சேல்ஸ்மேன் இவங்க வாங்குற மூஞ்சி தானாங்கிற மாதிரி பாக்குவாங்க. அத பார்த்த கங்கம்மாவுக்கு கோவம் வருது. அவங்க போனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்த லாட்டரி டிக்கெட் மெசேஜா காமிக்கிறாங்க. அத பார்த்த சேல்ஸ்மேன் இனு அவரு போனை எடுத்து அவருக்கு வந்த 50 கோடி லாட்டரி டிக்கெட் மெசேஜா காமிக்கிறாரு. அத பார்த்த கங்கம்மாவும் சுஜாதாவும் அப்படியே 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்போ சேல்ஸ்மேன் அவங்க கிட்ட, அம்மா இது ஒரு ஃபேக் மெசேஜ். இவங்க இப்படிதான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டே இருப்பாங்க. உங்களை கொஞ்சம் காசு கூட டெபாசிட் பண்ண சொல்லிருப்பாங்களே. அவங்க 2 பேரும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஆனாலும் ஒருத்தனுக்கு லாபம் இல்லாம உங்களுக்கு எதுக்குமா காசு கொடுக்க போறான்? ஒருவேளை நிஜமாவே கொடுக்கறவனா இருந்தா அந்த 5 கோடியிலேயே 10 லட்சம் டாக்ஸா கட் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து கொடுக்கலாம்ல. அதை நீங்க ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கலையா? என்ன கேட்பாரு. அத கேட்டு அவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுவாங்க. வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே மங்கம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சுஜாதா அழுதுகிட்டே, இவ பேச்ச கேட்டுக்கிட்டே என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்து அடங்கு வச்சு பேங்க்ல காசெல்லாம் கட்டிட்டனே, இப்ப என் சூழ்நிலை என்னன்னு சொல்லுவேன் கடவுளே இன்னும் அழுதுகிட்டே சொல்றாங்க. அத கேட்ட மங்கம்மா, அடியே முதல்ல அழுகை நிறுத்து. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், கஷ்டப்படாத வர காசு எதுவுமே நல்லது கிடையாதுன்னு. சொன்னா கேட்டீங்களா? சரி, இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இன்னு சொல்லி அவங்க மேஜிக்கால அந்த மோச பண்ணுங்களை கண்டுபிடிச்சு யாரு காசு அவங்களுக்கு திருப்பி தராங்க. அந்த மோச பண்ணுங்களுக்கு நல்லா புத்தி சொல்லி ஜெயிலையும் போடுறாங்க. சுஜாதாவும் கங்கம்மாவும் அவங்களுக்கு வந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த சேட்டு கிட்ட போய் அவங்க நகைய மீட்டுக்கிட்டு வராங்க. இவ்ளோ உதவி பண்ணதுக்காக எல்லாருமே மங்கம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க.